ஆபரணம் பொண்ணு முத்து மாலையும் பொண்ணு முத்து மாலையும் ஆதரவார்வழியோ மணிமாலை என்கின்ற மார்பில் பதைக்கமோ மணிமாலை என்கின்ற மார்பில் பதைக்கமோ மார்பில் பதைக்கமோ மாணிக்க பூணூலா திருக்கோடி நாட்டின ஆணி உத்திரத்தில் ஆணி உத்திரம் தன்னில் பிறந்தவர் ஆணி உத்திரம் தன்னில் பிறந்தவர் ஆனந்த கூற்றம் என்பார் ஆணி உத்திரத்தில் குமர குருபரனே வெற்றி வேளா குமர குருபரனே வெற்றி வேளா என்னப்பனை கொண்டல் வந்தேன் மாள் மருகா முருகா பிரமபிடம் பிறந்த வேளா பேச்சி பிரமகுல ராட்சுடையா ஏதாயே காட்டு பேச்சி வன பேச்சி கட்டழகி பிரமகுல ராட்சுடையா பேச்சி அம்மனோட கதைகள் பாட பேச்சி அம்மனோட கதைகள் பாட பிரம சக்தியே நீ அருள் புரிவா அருள் புரிவா அந்த அதிவெள்ளி கைலாசத்தில் அரணோர் அம்பிகையும் கொலுவிருந்தார் நமது வைகுண்டம் தன்னாதிலே வைகுண்டநாதனோடு லட்சுமியோ நம்முடைய பிரமலோகம் தன்னதிலே
அங்கே பிரம்மாவும் சரஸ்வதியோ அங்கு இந்திர லோகத்தில தேவர் இந்திரனார் இந்திராணியோ அங்கு மூவர்களாம் முனிவர்களாம் முனிவர் சித்தாதி கூட்டங்களாம் அங்கே நாள்முகநாள் முனியாம் நல்ல கலை கோட்டு மாமுனியாம் இதாயே அகஸ்தியரா புனண்டிரரா அங்கு அழகு கும்ப மாமுனியாம் அங்கு என்னிருந்த தேவர்கள் எல்லாம் பெருமான் கைலாசத்தில் கொலுவிருந்தாரா நம்ம தேவலோக கையிலே நம்முடைய தேவலோக கையிலே தேவர்கள் கொலுவிருக்கும் நாளையிலே கொலுவிருக்கும் நாளையிலே என்ன செய்வார்கள் எனால் அங்கு கொட்டகை பந்தலிட்டார் தேவர்கள் அங்கு குலக்குகளும் தூக்குவாரம் பந்தலிட்டார் குலக்குகளும் தூக்கும் அப்படி பந்தலிட்ட தூணுக்கெல்லாம் தேவர்கள் பகலவத்தை அலங்கரித்தார் அங்கு ஈட்டங்குலை கொண்டு வந்து பந்தலில் இருபுறமும் அலங்கரித்தார் அங்கே வண்டீர் மரம் கொண்டு வந்து அங்கே வாசல்களெல்லாம் அலங்கரித்தார் தென்னை மரம் கொண்டு வந்து தேவர் கையில எல்லாம் அலங்கரித்தாரா பிறகு மாணிக்கத்தல் மணவரையோ எங்கு மாணிக்கத்தல் மணவரையோ அங்கே மகிமையுடன் அலங்கரித்தாரா அப்படி அலங்கரித்த பந்தலிலே நமது ஆண்டவனார் கடவுளைத்தான் நம்ம அர்ஷுதனார் கோபாலம் அங்கு அமரலோக பிரம்மாவோ பகவானை மாப்பிள்ளை போல் அலங்கரித்து அந்த மணவரைக்கு அழைத்து வந்தார் நம்ம பார்வதா தேவியரை பாவை லட்சுமியும் சரஸ்வதியோ எங்கும் மணப்பெண்ணாக அலங்கரித்து மணப்பெண்ணாக அலங்கரித்து அங்கே மணவரைக்கு அழைத்து வந்தார் வந்தாங்கோ முறையில் அப்படி பகவானும் பரமச்சென்று மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மனக்கோஷமயத்தில் மணவட பந்தல்ல அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் என் பெருமான ஆண்டவர் கடவுளுக்கு செய்யக்கூடிய பணிகளை வேலைகளை தொண்டுகளை எல்லாம் யாரும் எந்த குறை வைக்கல யாரும் எந்த குறைவல்வக்கு உள்ளந்தோடு ஒருக மனத்தோடு அன்போடு வசத்தோடு உற்சாகத்தோடு தொண்டு செய்யறாங்க. யாராரும் எந்த பணியில் ஈடுபடுகிறார்கள் அங்கு தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்று கூடி ஒன்று கூடி ஒன்று கூடி
தேவர் பெருமானுக்கு தொண்டு செய்வார் தொண்டு செய்வார் ஒன்று கூடி அமரெல்லாம் ஒன்று கூடி ஒன்று கூடி ஒன்று கூடி நமது ஆண்டவனர் கடவுளுக்கு அடிபணிகள் செய்வார் பக்தர்கள் வருவார் பகவானுக்கு பணிகள் செய்வார் இந்திரனர் வருவார் ஏவல் பணி செய்வார் சந்திரனர் வருவார் சந்திரன் பக்கத்திலே சூரியனர் வருவார் சுந்தரம் கோட்டைக்கு பணிப்பார் வாய்மூராஜன் வருவார் வருணராஜன் ஓடி வந்து வாசல் பன்னீர் சிரிப்பார் கூஷாமழுகுலை பிடிக்கும் குண்டோதர வருவார் குண்டோதர குடைகளது பிடிப்பாராம் குடைகளது பிடிப்பார் நம்ம நாரதர் வருவார் நாட்டு செய்தி சொல்வார் பச்சை மகள் வருவார் பகவானுக்கு தோழனாக பக்கத்தில் அமருவார் ஷீரார் கணக்கெழுதும் சித்திரபுத்திரனை நாரும் கைலாசத்து கணக்குகளை கைலாசத்து கடவுள் முன்னால் சொல்லுவாரா முறையில் என் பெருமான ஆண்டவர் கடவுளுக்கு செய்யக்கூடிய ஆடல் பணிகளை யாரும் குறவனக்கு உள்ளந்தோடு உரிய மனத்தோடு அன்போடு பாசத்தோடு உற்சாகத்தோடு கொண்டு செய்யறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் இந்த மனக்கோஷம் வைத்து பார்வதி இருக்க இல்லையா, பார்வதி கொண்ட பெண்கள் பணிகளையும் யாரும் குறை வைக்கல. யாரு இந்த ரம்ப இந்த ரம்ப ஊர்வசி மேனகை ஆகிய பருவ பெண்கள் சென்று சொன்னவர்கள் செய்தவாகும் செய்தாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வார்கள் என்னால் அங்கு ரம்பை வருவாளாம் ரம்பா அங்கே நாட்டியங்கள் ஆடுவாளாமா ஆடுவாள் ஊர்வசி வருவாளாமோ அவ்வளோ உல்லாசமாய் பாடுவாளாமோ மேனகை வருவாளாமோ மிருதங்கத்தை போடுவாளாமோ இன்னும் சரஸ்வதிகள் வருவாளாம் சரஸ்வதி தாளம் மேலம் போடுவாளாம் அங்கே தாளம் மேலம் போடுவாளாம் போடுவாள் தெய்வலோக தாய்குலங்கள் தேவர் பெருமானுக்கு தொண்டு செய்வார் பரமலோக தாய்குலங்கள்
பகவானுக்கு பணிகள் செய்வார். தேவரோக தாய்க்குளங்கள் தேவர் பெருமானுக்கு தொண்டு செய்வார். இன்னும் கைலாச தாய்க்குளங்கள் கைலாச நாதருக்கு தொண்டு செய்வார். கைலாச நாதருக்கு தொண்டு செய்வார். இந்த விதமான முறையில் அப்படி தாய்க்குள்ள பெண்களும் பெண்கள் பணி யாரும் குறை வைக்கல. அப்படி இருக்கும்போதுதான் அப்படி பகவானும் பாரிமா சென்று மணக்கோ சமயத்தில் அப்படி அமர்ந்திருக்காங்க. மனோட பந்தல்ல அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் இந்த பார்வதியவர்கள் பகவான் திருமுகத்தை ஒரு விடமாமடி பார்த்துக் கொண்டிருக்கிறாள். இந்த பார்வையை கண்டு பகவான் கேட்டார், அம்மா பெண்ணே பார்வதி, நீ ஏமா இப்படி பார்க்கிற? இந்த வழியில பார்த்த பார்வை வேறு, ஆனால் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிற பார்வை ஒரு விதமாக இருக்கிறமா? என்ன தெரியுமா? உனது பார்வையை பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியத்தை உனது உள்ளத்துக்குள்ளாக வைத்துக் கொண்டு அது என்னிட கேட்க முடியாது போல தெண்டாண்டு பார்த்துகிறது. எப்படிப்பட்ட ஒருவர் இல்ல, சும்மா தைரியமா கேளு என்றார் ஆண்டவன். ஆண்டவா ஆண்டவா, எனக்கு என்ன தைரியத்து குறைபடா? வேற ஒண்ணும் இல்லை, நீங்க முன்னாடி தான் படியிலுக்க போகும்போது என்னையும் சேர்த்து அழைச்சிட்டு பாப்பீங்க. இப்ப அந்த பழக்க வழக்கத்தெல்லாம் நிறுத்திட்டீங்க. தாங்கள் மட்டும் தன்னம் தனிமையில் தனித்து படியிலுக்க போறீங்க. படியிலுக்க சென்ற பிறகு கைலாசம் பண்ணு நான் எப்படி இருக்க தெரியுமா? யாருமே இல்லாத ஒரு அனாதை போல தன்னம் தனிமையில் தனித்து இருக்கிறேன். அதனால உங்கள் உதவி வேண்டும், உபகாரத்தை அடைகிறேன். ஏன் தெரியுமா? நீங்க யாராவது தனிமை இருக்கல, உங்களுக்கு எவ்வளவு பேரு? அதனால சொல்ற கேளுங்கோ. என்ன தேவர் முனிவரெல்லாம் தொண்டரான தேவி பார்வதி நான் தனித்து பார்வதி நான் தானித்து பாலு போலே நிலவடிக்க உங்கள் பார்வதியல் எந்தனக்கோ அண்டமாகி போலே நிலவடிக்க உங்கள் ஈஸ்வரியல் எந்தனக்கோ அண்டமா ஊசி போலே எங்கு நிலவடிக்க ஓமையே வல்லா உங்கள் பார்வதிக்கு நிலவடிக்க எனக்கு வந்தடிக்க தோழி வேண்டோ, பாடி வர பெண்கள் வேண்டோ, எனக்கு பக்கத்திலே கொழுவிருக்க ஆண்டாவா பணி பெண்கள் வேண்டும் ஐயா. சொன்ன வேலைகளை செய்வதற்கு நமக்கு சுந்தரிமார் எமக்கு வேண்டும். ஆண்டாவா அடிமை பெண்கள் அது வேண்டும் ஐயா, வேண்டும் ஐயா. ஆகிலைகள் உங்கள் பார்வைக்கு பெண்கள் வேண்டும், துணைக்கு பெண்கள் வேண்டும், பணிப்பெண்கள் வேண்டும், பாங்கர்கள் எங்கள் கோபாலா என்றில்லை நான் அழைக்குகின்றேன் அண்ணா என்றில்லை நான் அழைக்குகின்றேன்
சிவ சங்கரி முள் வாருங்கோனா என்ன பத்மநாதா நாராயணா உங்கள் பார்வழி முள் வாருங்கோனா என்ன ஸ்ரீராமாலவரணே சிவ சங்கரி முள் வாருங்கோனா என்ன கோகுலனே மாயக்கண்ணா உங்கள் கோதை முன்னாள் வாருங்கோனா கமல கண்ணா கமலகாஷ கமலகாஷ கண்ணா கமலகாஷ உங்கள் காதிலி வாருங்கோனா நீங்களோ கைலாசோ வாருங்கோனா தாண்டவா பாண்டவ சகாயா வந்தனிநாதா பத்மநாதனே வாருங்க வருமல் சொல்லி அப்படி வருந்தியவர்கள் தோன்று காளி பார்வதி இதை காது கொடுத்து கேட்டார். சரி அச்சோதனா கோபலக்கண்ணன் பச்சை காட்சிகள் ஏறி கருடனில் ஏறி வந்து காற்றாக பறந்து வந்து பார்வதிக்கு வாடி வந்து தங்காய் பார்வதி பரராமன் கோபலன் அழைத்த காரணம் என்னமா என்று கேட்டு கொடுக்க அண்ணா தங்கள் அழைத்த காரணம் சொல்ல வேண்டுமா சொல்ற கிழங்கோ வேற ஒண்ணும் இல்ல முன்னாடிலாம் ஆண்டவ கடவுள் இருக்காரு இல்லையா பணியிலுக்கு போகும்போது என்ன சேர்த்து தொலைஞ்சிட்டு போவாரு. இப்ப அந்த பழக்க வழக்கத்துல நிறுத்தி விட்டாரு. தாங்கள் மட்டும் தன்னம் தனிமையில் தனித்து பணியிலுக்கு போகிறார். கைலாசம் வந்து அங்க எப்படி இருக்கு தெரியுமா? யாருமே இல்லாத ஒரு அனாதை போல தன்னம் தனியாய் தவியாய் தவித்துக் கொடுக்கேன். உங்க உதவி வேண்டும் உலகத்தில் அடைகிறேன். ஏன் தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல பாலு போலே பாலு போலே நிலம பார்வதியார் எந்தனக்கோ அண்ணாகிக்கு போலே நிலவ ஈஸ்வரியா எந்த ஊஷி போலே நிலவ உமையவல்லாம் பார்வை பந்தடிக்க தோழி வேண்டும் அண்ணா பாடி வர பெண்கள் வேண்டும் பெண்கள் வேண்டும் பக்கத்திலே கொழுவிருக்க அண்ணா பணி பெண்கள் வேண்டும் அண்ணா சொன்ன வேலைகளை செய்வதற்கு எமக்கு சுந்தரிமார் எமக்கு வேண்டும். அடிமை பெண்கள் வேண்டும் அண்ணா உங்கள் ஆயிலையாள் உங்கள் பார்வதிக்கு சுந்தரிமார் வேண்டும் அண்ணா வேண்டும் அண்ணா உங்கள் சுந்தரியாள் பார்வதிக்கு ஆமா
வேண்டும். இந்த நேரத்திலே நான் எதனை சொன்னாலும் அப்படியே தட்டாமல் உண்டாமுறை செய்து கொள்ள பெண்கள் வேண்டும் இருக்காள். தங்கோய் பார்வதி, உனக்கு தோழி பெண்க வேண்டுமா, துணைக்கு பெண்க வேண்டுமா, பணி பெண்க வேண்டுமா, பாங்கிட வேண்டுமா? அதற்கு அண்ணன் என்ன செய்யணும்? எங்க என்ன சொல்லு, நான் போய் அழைச்சு தர உனக்கு. இல்ல இருக்கிறது பிரம்மா அவர்கிட்ட சொல்லியாவது உனக்கு உடுதல் செய்யறோம் என்றார். அண்ணா நீங்க உண்டு பண்ணீங்களோ எங்க அழைச்சீங்களோ எமக்கு தெரியாது. எமக்கு வேண்டியது தோழி பெண்கள், துணைக்கு பெண்கள், பணி பெண்க வேண்டும், பாங்கிருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாள். கோபாலக்கரனோ அப்படி ஆத்தான ஆண்டு பகனுக்கு வந்து என்ன வேணும்? பார்வதிக்கு தோழி பெண்க வேண்டுமாம், துணைக்கு பெண்க வேண்டுமாம், பணி பெண்க வேண்டுமாம், பாங்கிருக்க வேண்டுமாம். அதனால உடனடியாக ஒரு தோழி பெண்ணை ஒன்று கொடுக்க வேண்டும் என்று கேட்டு கொடுக்கிறார். உடனே பகவான் பார்த்தார். கண்ணா கண்ணா இருக்கிற என்ன ஒரு தெரியல, ஒன்று மூலமா தெரியுது, என்ன பண்றது, சற்று பொறு என்று சொல்லிவிட்டு பிரம்மாவைத்தார். ஓய் பிரம்மா, பாரும் பார்வதிக்கு தோழி பெண்க வேண்டுமாம், துணைக்கு பெண்க வேண்டுமாம், பணி பெண்க வேண்டுமாம், பாங்கிருக்க வேண்டுமாம். ஒரு தோழி பெண்ணை ஒன்று பண்ணி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கார். உடனே அந்த பெருமன் வார்த்தை காதலா கேட்டுக்கிற பிரம்மா அதுக்கு ஆபரணம் செய்கிறார். என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வார் என்றால் அவர் பிரம்மபீடம் போடுவாரா. எங்க பிரமணல்லோ பிரமணல்லோ தேவரவர். ஆமா கருட மந்திரத்தை அவரோ ஒரு பீரம்ப கையில் எடுத்து தர்மபீடத்தில் தட்டுவார். தர்மபீடத்தில் தட்டும் போது அந்த பிரம்மபீடம் எடுக்குவதையா. அதுல பிறந்தாலோரு பெண்மகளாம். பிறந்தோரு பெண்மகளாம் என்ன என்ன சுரூபம் கொண்டு அங்கு விழுந்த ரோளி அம்மாங்கார சுரூபத்தோடு அவதாரித்தல் பெண்மகள் அவள் வீரப்பள்ளாம் பிரிஷடையா. எம்மா விரித்தனல்லோ சடமோடியாமோ. ஆமோ ஏதாயே கொண்டல்லாமா குலகாலா கோல நீல சடையழக எம்ம எரிந்த கண்ணாம் எம்ம எருத்தி புருவங்காலா எம்ம மட்டி போல வயரழக மலை போல பழமழக நாலு ஐயா ராட்டுதைய சுரபத்தோடு களமுடனே தோன்றுவாள். ஒன்றியோதர் பெண்மகளை புனிதமுடன் அழைத்து வந்து பெருமானுள்ள தேவரவர் பிரம்மபீடம் பிறந்ததோரு பெண்மணியை அழைத்து வந்து ஆண்டவனர் கடவுளிடம் பெண்மணியை அடவடைத்தார். ஈஸ்வரனே பகவானே இந்த நல்ல பெண்மகளை எம்பெருமானே ஆயிலையாள் பெண்மணியே எங்கள் ஆண்டவனே பாவையராம் பெண்மணியே பகவானே ஏற்றுக்கொள்ளும். காழிலையாள் பெண்மணியை எங்கள் கரை கண்டரே ஏற்றுக்கொள்ளும். என்று சொல்லி பிரம்மதேவர் பரமபீட பிறந்ததோரு
பெண்மணியை அடவடைத்த பெண்மகளை ஆண்டவனார் கடவுள் அரணாரப்போ அழைத்து வந்து பார்வதாதேவியிடம் பெண்மணியை அடவடைத்தார். ஏதோ பெண்ணை இந்த பார்வதி தமது கடைக்கொள்ள பார்த்திருக்கிறாள். ஏன் தெரியுமா? அவளது வீரப்பல சடமடியும் குண்டலமும் குலகாலம் கோழிலும் சடையலகும் எரிந்த கண்ணும் சிவந்த மகளும் ஏதெட்டி புலவர்களோடு மட்டி புல் வயலகும் மலை பசுமலகும் 4 காலையில் மக்கள் இருக்க இல்லையா? அப்படிப்பட்ட பெண்மணியை கண்ட போது பார்வதி அப்படி அசந்து பிறந்ததாலே உனக்கு பேச்சு வீரம்ம எதாயே காட்டு பேச்சு உனக்கு வன பேச்சு கட்டழகி பிரம கூலராட்சுழையா என்று கரை கண்டனார் கடவுள் பேர் கொடுத்தார். பேரு பெற்ற எங்கள் பேச்சு அம்மா பெருமான் கடவுள் முள்ள கேட்பாரா எமக்கு கொடுத்திரையா புலோபதேசம் நானும் போனுமானால் எனக்கு கொண்டே வேணும் ஐயா இல்லாமலே குழந்தை வரும் எனக்கு வேண்டும் ஐயா இல்லாமலே எனக்கு கணவனும் எனக்கு இல்லாமலே கை குழந்தை வர வேண்டும் ஐயா பர்த்தாவும் எனக்கு இல்லாமலே பாலகர் வரம் எனக்கு வேண்டும் ஐயா எனக்கு மாப்பிள்ளையும் எனக்கு இல்லாமலே மதுரை வரம் எனக்கு வேண்டும் ஐயா அம்பாலோட வார்த்தை கேட்டு எங்கள் பேச்சு அம்மா கொண்டவனும் உனக்கு இல்லாமலே குழந்தை வரம் அது வேண்டுமானால் கணவனுமே உனக்கு இல்லாமலே கை குழந்தை வரும் வேண்டுமானால் மதுரை வர உனக்கு வேண்டுமானால் இல்லாமலே எம்மா புலோகோ நல்ல சீமையில புகழுடனே நீயும் சென்றல்லவோ நம்ம சீர்காழி நல்ல சிதம்பரத்தில் சமரமனோட வாசலில வடக்கு கோட்டை நல்ல வாசலில தீக்கூலியை நீயும் வெட்ட வேண்டும் சுங்காதன நல்ல கொரடும் போட்டு அந்த சுங்காதனம் அதிலே இருக்குமாக தீக்கூலியாதில் காலை போட்டு 6 மாதம் நீயோ ஒருவர்
தவசு நீயும் செய்வாயம்மா ஒருவருடோ அந்த தில்லை சீதம்பர தாண்டவரோ திருக்குழந்தை உனக்கு வரம் தருவார் என்று சொன்ன நம்ம ஈஸ்வரனார் ஏந்திலையால் வெற்றி அம்பாளுக்கு வேண்டியதோ நல்ல வரங்கள் எல்லாம் மலர் கடவுள் முன்னால் கேட்டுடம்மா மூன்று படி நல்ல மனுஷனையே முகநேரையே தாய பூஷிக்கம்மா நான்கு படி நல்ல மனுஷனையே நாடு எங்கும் தாய பூஷிக்கம்மா இது வாடி தாய மனுஷனையே பேச்சு அம்மா அங்கமெல்லாம் தாய பூஷிக்கம்மா எதாயாறு படி மண்டனே அருமையுடன் பூஜிக்கம்மா ஏழு வழி மண்டனே ஏதாய வெற்றியம்மா ஏக போக மக அம்மா எட்டு படி மண்டனை திட்டமுடன் பூஜிக்கம்மா ஒன்பது படி மண்டனை ஏதாக வெற்றியம்மா உல்லாசமா பூஜிக்கம்மா பத்து படி மண்டனை அம்மா பக்கம் எல்லாம் பூஜிக்கம்மா மண்டனை பூஜிக்கம்மா மண்டனை பொன்னூருக்கு வார்த்ததை போல வரங்கள் எல்லாம் மல்லர் கடவுளிடம் அம்மா விருப்பமுடன் வாங்குவாள் கொள்ளு வரும் வெள்ள வரும் கொடுக்க வரும் அழிக்க வரும் ஆக்கு வரும் அழிக்க வரும் அதிக கோடி வரங்கள் எல்லாம் அம்பிகைகள் வெற்றியம் ஆண்டவன் முன் வாங்குவாள் வாங்கிய வரங்களோடு கையில விட்டு வருவாள் ஆங்கார உருவத்தோடு அம்பிகைகள் வெற்றியம் வீரப்பல்லாம் விரசடையா வீரப்பல்லாம் நம்ம விரித்த நல்ல சடமுடிய எதாயோ குண்டல்லம்மா குலகாலாம் கோகாலில சடையல எம்மையைந்த கண்ணம் எம்மையருடுத்து புருவங்களா மண்டி போல வேறல மலை போல நாலு நாலு ஐயா ராட்டுவைய சுரபத்தோடு கைலாச விளக்கு விட்டு கர்ண சங்கிலி மலை கடந்து எரிப்போலும் மைப்போலும் வீணைகள் ஒரு சுனை ஒத்த கால சீமவல்லி ஒரு தெரியா நாடு விட்டு பூதாராஜா பட்டணமா பெண்ணரசி நாடு விட்டு சீர்காழிகமரம் சிறப்புடன் வருவாள் அம்பிகைகள் வெற்றியம் கொண்டவனும் இல்லாமல் குழந்தை வர வாங்க வேண்டும் கணவனும் இல்லாமல் நமக்கு கை குழந்தை வாங்க வேண்டும் பத்தாவும் இல்லாமல் பாலர் வர வாங்க வேண்டும் மாப்பிள்ளை இல்லாமல் மாப்பிள்ளை இல்லாமல் மதுரை வரும் வாங்க வேண்டும் மதுரை வர வாங்க வேண்டும் விதமான இடத்தை கொண்டுள்ள பேசி பெருமாற்றமிழ் சீகாட்சி ஏமத்திரவண்டு கொண்டவர் இல்லாம குழந்தை வரத்த வாங்க வேண்டும் கணவன் இல்லாம கை குழந்தை வரத்தாங்க வேண்டும் மாப்பிள்ளை இல்லாமல் தமக்கு மதுரை வரத்த வாங்க வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டுள்ள இந்த பேசி பெருமாற்றமிழ் சீகாட்சி ஏமத்திரவண்டு அம்பாள் தவசு இருக்க போகிறாள் தவசு நடக்க போகிறாள் என்ன செய்வ தெரியுமா என்ன செய்வர்கள் அம்மாலாகல குளிய வேண்டி ஆளாகல
அம்மா ஆயிர வண்டி விறகு போட்டாள் போட்டாள் ஏதாயே ஏழு வகை எண்ணெய் இட்டாள் எந்திலையாள் வெற்றி அம்மா அம்மா நாங்கனையோ கோங்கனையோ நலரையை உலகுன்றாள் 21 வகை சுப்பி 21 அம்மா எண்ணியதில் போடுவாளா எங்கம்மா கிணியில் போடுவாளா போடுவாள் வகை சுப்பி அத்தி சுப்பி ஆர சுப்பி புங்கம் சுப்பி புளியம் சுப்பி இப்படி 21 வகை சுப்பி அம்மா எண்ணியதில் போடுவாளா கிணியில் போட்டவளோ ஆகாயம் பூமி வண்டோ எங்கம்மா கிணியை வளர்ப்பாளா அந்த கிணியின் முன்னாலே அம்மா சுங்காதன கொரடம் போட்டு சுங்காதன மாதிலே இருக்குமாக ஏதாயத்தி குழியில் காலை போட்டு பிறகு அனல் பொறுக்க மாட்டாவள் தமது அம்பிகையாள் வெற்றி அம்மா ஆண்டவனோடு கொடுத்ததோடு ஆண்டவன அம்மா மஞ்சனையை பூசுவாள எங்கம்மா மஞ்சனையை பூசுவாள பூசுவாள் ஏதாயே 3 படி மஞ்சளைய எங்கம்மா முன்னேறைய புஷுவாளம் எம்மா 4 படி மஞ்சளைய எம்மா நாடி எங்கும் புஷுவாள ஏதாயே 5 படி மஞ்சளையை எங்கள் அம்பிகையாள் வெற்றி அம்மா தமது அங்கமெல்லாம் புஷுவாள 6 படி மஞ்சளையே எம்மாறுமையுடன் புஷுவாளா 7 படி மஞ்சளையே ஏகப்போகமாக புஷுவாளா ஏதாய 8 படி மஞ்சளையை எங்கள் அம்பிகையாள் பிரம்மசக்தி எம்மா திட்டமுடன் புஷுவாளா 9 படி மஞ்சளையே தாயே உல்லாசமாய் புஷுவாளா எம்மா 10 படி மஞ்சளையே பக்கம் எல்லாம் புஷுவாளா அவ்வளோ புஷுவாளே மஞ்சளையை புஷுவாளே எங்கம்மா பொன்னுரிக்கு வார்த்ததை போல் எங்கம்மா பொன்னுரிக்கு வார்த்ததை போல் ஆமா ஏதாயே அது ஒரு சித்தாடைய எங்கம்மா அருகுமானிதில் ஓடு பழல் அவ்வளோ போட்டாங்கு கண்டாங்கி எங்கம்மா துயோடு பால் வீழ்ச்சி அம்மா அவ்வளோ அம்மாளே கழுதோடு பை அம்மாளே எங்கம்மா ஆடுவாளே பம்பையிலே எங்கம்மா ஆடுவாளே பம்பையிலே
நாளுக்கு மடி உனக்கு முழுகிறகம் பொன்னாளே ஏதாய நாளுக்கு ரகமடிய நடந்தாடும் நல்கிறோ எம்மா காப்பும் விட்டால் கடையும் விட்டாள் எம்மா கடையிட்டாள் கண்ணாடி வலையில் இட்டாள் நம்ம கண்ணாடி வலையில் இட்டாள் ஆமா கடைய விட்டாள் கொண்டவனும் இல்லாமல் உங்கள் குழந்தை வரும் வாங்க வேண்டும் கணவனுமே இல்லாமல் கை குழந்தை வாங்க வேண்டும் பர்த்தாவும் இல்லாமல் பாலகன் வரும் வாங்க வேண்டும் மாப்பிள்ளை இல்லாமல் மதுரை வரும் வாங்க வேண்டும் என்று மங்கை பிரம்மராட்சுதையாள் மகாதாபம் செய்து வாராள் 6 மாதம் ஒரு பேரிடும் எம்மா ஒரு பேரிடும் அருந்தவத்தை செய்து வாராள் அம்மா அருந்தவசு செய்து வாராள் மாறிவாள் பாரதமம் செய்து வாரற எம்மா சிலனோள சிலவருஷோ அங்கு சிவதவங்கள் நடத்துகிறாரா என்ன நெடுநாள நெடுவருஷோ நெடுவரு அம்மா நீதியோடு தமசுருப்பாள் அம்மா நீதியோடு தமசுருப்பாள் இருப்பாள் பேச்சு பெருமாற்றங்கள் கொண்டவர்கள் குழந்தை படத்தை சொல்லி அப்படி தபசு அம்மா நடத்திருக்கிறாள். கண்மணி எல்லப்படி பிறந்து ஒன்றிக்க இருப்ப சொல்லி அப்படி பிற கொடுத்து பூமாதேவி கங்காதேவி அக்கினி தேவி அன்னை சரஸ்வதி 4 வருஷம் சென்று சேம்பஸ்தாட்டம் பண்ணி வந்து இன்று இருக்கிறார்கள். அம்மா உங்களுக்கு சண்டை சடவு தகராறு வருத்தம் கேள்விப்பட்டேன். சண்டையெல்லாம் போடக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமை ஓங்குக என்று சொல்லி அப்படி பேசி கொடுக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய வழியில் தாம் பிறந்தவளோ வெற்றி பெற காட்டு பேச்சு வன பேச்சு கடலைக்கு விரமகூட ராட்டுவையல் தமது மக இருள போடும் வரங்கள் எல்லாம் மூட வாங்கி கொண்டு வரும் நல்ல வரும் கொடுக்க வரும் அளிக்க வரும் வாங்கியோ ஏத்து மலை இறக்கு மலை ஏழுமலை காவுக்குள்ள 5 வைகையில் அங்கசியர் சேர்வசீடு வானதத்தை சமணித்தோம் சொல்லி தம்மாடி வராரு ஓராதி கடைய விட்டு மயிலே ஓடு விட்டு பண்டசாலை தாங்க நடந்து பட்டகாடு பட்டமுள்ளு மயிலாறு பாதி குடி நீலகண்ட கஷ்டம் விட்டு கண்ட மனுஷர் வசிது அழுங்கா கஷ்டம் விட்டு ஆயிரங்கா பொய்க வழி வேட்டமணி மனமும் விட்டு 4 மண்டபமாம் சொர்மத்தை ஏறு வாசல் மேல வாசல் வருமானம் மேல வாசலில் மண்டு நின்று அம்பிகை அல்வீழ்ச்சியம்மா ஆடுவாரா பாடு
உடனே
அண்ணல் போன்ற விழியரணசுரம் என் தர்மபுரி பலக கடும் வினை பெறாமல் காப்பதன் பெருமை கண்டாய். அமிர்தத்திலே பிறந்த பலகன் எங்கள் சட்டநாதா கேத்திர பலகன் சங்கிலி பூதமே உம்முடைய கிருபை கொண்டு உலகிலே நாங்கள் பாட பூவில் இருந்து விளையாடி புதுமை சொல்வாய். நாவில் இருந்து விளையாட நெடுக்கோமழருபனே வந்தருள்வாய். என்ன அமிர்தத்தில் பிறந்த அமிர்தத்தில் பிறந்த அழகு ராசமன்ன சங்கிலி பூதா சட்டக்குள்ளே ஒளித்ததாலே சட்டநாதன் கேத்திரபாலன் ராஜன் சங்கிலி பூதங்கதைகள் பாட ராஜன் சங்கிலி பூதங்கதைகள் பாட சக்கி உமையவளி அருள் புரிவார். ஆதிவெள்ளி கைலாசத்தில் அரணாரம்பிகையும் கொழுவிருந்தார நமது வைகுண்டம் தன்னாரிலே வைகுண்டநாதனோடு லட்சுமியும் நம்முடைய பிரமலோகம் தன்னதியிலே அங்கே பிரம்மாவும் சரஸ்வதியோ இந்திர லோகத்தில தேவர் இந்திரனார் இந்திராணியோ அங்கே மூவர்களாம் முனிவர்களாம் மூவர்களாம் முனிவர்களாம் முனிவர் சித்தாதி கூட்டங்களாம் மணியாம் நல்ல கலை கோட்டு மாமுனியாம் இதாயே அகஸ்தியரா புனந்திரராம் அங்கே அழகு கும்பு மாமுனியாம் அங்கு என்னிருந்த தேவர்கள் எல்லாம் பெருமான் கைலாசத்தில் கொழுவிருந்தாரா அங்கு பரமலோக கைலையிலே பக்தர்கள் கொழுவிருக்கும் நாளையிலே அங்கே அமரலோக கைலையிலே அன்பர்கள் அருங்கொழுவாயிருப்பாராம் நம்ம தேவலோக கைலையே நம்ம தேவலோக கைலையே தேவர்கள் கொழுவிருக்கும் நாளையிலே கைலையில் தேவர்கள் யாவரும் ஒன்றகச் சென்றும்
அமரலோகத்திலே அண்டர்கள் யாவரும் ஒன்றாக சேர்ந்து அங்கே அருங்கோலமாக இருக்கார்கள். பரமலோகத்தோடு பக்தர்கள் சென்று அப்படி பபசோடு கொள்ளிருக்கும்போதுதான் 33 கோடி தேவர்கள், 46 ரிஷிமர்கள், கிண்ணறந்த நபர்கள், கருடர் காந்தர்வர் அனைவரும் சென்று அமர்லோகத்திலே அருங்கோலமாக காலத்தில் தேவர்கள், அசுரர்கள், அன்பர்கள், பக்தர்கள், மனிதர்கள் அனைவரும் ஒன்று சென்று என் பெருமான ஆண்டவர் கடவுளுக்கு வந்து அப்படி நின்று கொண்டிருக்கார்கள். உடனே ஆண்டவர் கடவுளோ தேவர்களே உங்களுக்கு குறைபாடுகள் என்ன என்று தங்களுடைய குறைபாடுகளை விளாவச் சொன்னார் ஆண்டவர் கடவுள். உடனே தேவர் வசமாக சென்று தாங்கள் படக்கூடிய கஷ்டங்களை அப்படி பகவானுக்கு மேல் சொல்லி முறையிட்டுக் கொண்டிருக்கார்கள். என்ன சொல்லி முறையாக என்னால் எங்கள் ஈஸ்வரனே பகவானே, ஈஸ்வரனே எங்கள் வார்த்தைகளும் கொய்ய கேளுங்கோ, ஆண்டவனே பகவானே அன்பர்களின் வார்த்தைகளும் பகவானே பரம்பொருளே பக்தர்களின் வார்த்தைகளும் நாங்கள் தொழிற்று விளைக்கும் ஐயா, நாங்கள் விளைக்கும் ஐயா, எங்களுக்கு நீதி செய்ய வேண்டும் ஐயா, எங்களுக்கு நீதி செய்ய வேண்டும் ஐயா, ஆம் ஐயா. தேவர் துன்பம் தீர்க்க வேண்டும், தேவா அமர்தமாவை கடையே வேண்டும், தேவர்கள் சாப்பிடவே வேண்டும் ஐயா என்று தேவர்கள் எல்லாம் முறையிடவே தேவர் பெருமானான கடவுள்ளவர் அந்த தேவர்களை அசுரர்களை தேவா அமர்தமது கடையில் சொன்னார். அமர்தமது கடைவதற்கு பூமி ஒரு பாலியாக, சேடன் ஒரு மத்தாக, ஆவி ஒரு பாலாக, ஆவி வரணம் ஒரு கயராக, இப்படி தேவர்களெல்லாம் ஒரு புறமும், தேவர்களெல்லாம் தேவர் அசுரெல்லாம் ஒரு புறமும், தேவர் அசுரெல்லாம் ஒரு புறமும், ஆமா தேவா அமர்தம்மாது கடைவாரா, அமர்தம்மாது கடையும் போது அப்போ முதல் கடைந்த அமர்தத்திலே அத்தமுத்தவளோ தான் பிறந்தாள். மூத்தவள் பிறந்த போது நமது முக்கனார் கடவுளவர் இந்த மூத்தவளை விட்டோமானாள் உலகத்தை மூடிடுவாள் என்று சொல்லி மூத்தவளை தான் அழைத்து முதுபூரம் வைத்துக் கொண்டார். பிறகு இரண்டாவது அமர்தத்தில் லட்சுமி தேவி வந்து பிறப்பாளா. லட்சுமி தேவி வந்து பிறந்த போது லட்சுமியை தான் அழைத்து மாய பெருமாளுக்கு வாதம் செய்தாரா. மூன்றாவது அமர்தத்திலே ரிஷபமண்டு பிறந்துடுமா.
ரிஷபத்தை தான் அழைத்து நமக்கு வாகனமாய் வைத்துக் கொண்டார். நாலாவது அமிர்தத்தில் அங்கே நன்று வந்து பிறந்தோடுமா. நன்று பிறந்த போது நன்று பிறந்த போது நாத சிவ பெருமானவர் நம்ம நாத சிவ பெருமானவர் நன்றி நாமல் விட்டோமானால் இங்கு நாடலிந்து போகும் என்று நஞ்சை ஈசன் கையிலெடுத்து தமது உள்ளங்கையில் வைத்துக் கொண்ட ஆண்டவன் உருண்டை போல் தண்டிரட்டி அண்ணாந்து வாயில் போட்டார். அண்ணாந்து ஆண்டவனார் கடவுளவர் நமது ஆண்டவனார் கடவுளவர். ஆமா வாயில் போட்டார். அந்த வாழை புடை கண்டு அம்மை அபிராம் எக பார்வதா தேவியவள் ஐயோ பகவான் அஞ்சவழிக்கு விட்டாரே. பகவான் அஞ்சவழி சொன்னா பகவான் என்ன பரவலத்தின் கதி என்ன என்ற எண்ணத்தை கொண்டுள்ள பார்வதேவனவள் அங்கீடு ஓடோடி வந்து உடையவர் கண்ணத்தை பிடித்தாலாம். உடையவர் கண்ணத்தை பிடித்தாலாம். உடனே பகவான் அஞ்சானது கண்டத்துக்கு மேலே சென்று கரு உருவாய் சமரலாம். கரு உருவாய் சமதினால் ஆண்டவர் கடவுளுக்கோ கரை கண்டர் என்று பேர் கொடுத்து அப்படி தேவமரத்தை அங்க மேலும் கடையிறாங்க. அப்படி அமிர்த கடையும் தான் அப்போ ஐந்தாவது அமிர்தத்தில் ஐந்தாவது அங்கு பஞ்சாட்சரம் பிறந்தோடுமா. பிறந்தோடுமா பிறந்தோடு பஞ்சாட்சர பிறந்தோடுமா பிறந்தோடுமா. அப்போ பஞ்சாட்சரம் பிறந்த போது அங்கே பகிர்ந்து விட்டார தேவர்கள் எல்லாம் உடனே தேவர்கள் எல்லாம் கையில் வாங்கி தாங்கள் திருநீராய் அணிந்து கொண்டார். உடனே பின்னால் வந்த தேவர்கள் எல்லாம் சுவாமி தேவர்கள் எல்லாம் நம்ம பேரல கங்கைலாசத்தில் நம்ம பெருமானோட கையிலே ஆமா பெருமானோட அப்போ ஆறாவது அமிர்தத்திலே ஒரு ஆணை வந்து பிறந்துடுமா. ஆணை வந்து பிறந்த போது நமது ஆண்டவனர் கடவுளவர் அந்த ஆணையை தான் தோளுரித்து சுவாமி தோளுரித்து ஈசன் ஆசனமாய் போர்த்தி கொண்டார். ஈசன் ஆசனமாய் போர்த்தி கொண்டார். கொண்டார
தேவர் வசமா சென்று தேர்வு துன்பத்துக்கு சொல்லி பூமி ஒரு தாலியாகவும் புத்திர சேடன் ஒரு மத்தாகவும் ஆவி ஒரு பாலாகவும் ஆவி பருணம் ஒரு கயராகவும் என்ன தேவர்கள் ஒருவராகவும் அரசர்கள் ஒருவராகவும் அப்படி தேவர் சொல்லி தேவாபுர தங்கம் விடாதபடிக்கு மேலும் அப்படி அற்புதம் கிடையாது. அப்படி தேவபுரத்தை கடையும் போதுதான் அந்த அளவது அமிர்தத்தில் ஏழு பூதம் வந்து பிறந்தோடுமா மாபூதோ வழியவோ கரம வெள்ளிருக்க பூதங்களாவோ வழிய பூதோ வழிய பூதோ வெள்ளிருக்க பூதங்களோ அழிபூத உரிமை போ அது ராட்சசன்கள் எல்லாத்துக்கும் இளைய பூதம் எல்லாத்துக்கும் இளைய பூதம் எங்க ராஷ்டிரம் என்ன சங்கிலி பூதம் எல்லாத்துக்கும் இளைய பூதம் எல்லாத்துக்கும் இளைய பூதம் ராஜம் என்ன சங்கிலி பூதம் என்ன என்ன சுருவம் கொண்டு எழுந்தொரு பிறந்தாரானா தங்கள் சங்கிலிய மாறா இருப்பு சங்கிலியோ விட்ட மது யானை போல யாழான சுமக்க முன்னா இளவயிற தடியலாக அலையிட்ட தடி இருப்பட்டானே அலையிட்ட தடி இருப்பட்டானே ஆங்கார ஓங்காரமாகி தான் பிறந்தார் தடி இருப்பத்தானே தடி இருப்பத்தானே ஆங்கார ஓங்காரமா தான் பிறந்தார் அவர் பிறந்த போது சங்கரனார் கையிலே தேவர்களும் அசுரர்களும் திடுக்கிட்டுமை மறந்து தங்கள் தேகம் எல்லாம் படபடத்து கால் பதறி கைப்பதறி கடவுள் முன்னால் வருவார் ஈஸ்வரனே பகவானே எங்கள் வார்த்தைகளும் கொய்யா இந்த நல்ல பாலகனை பார்க்க பயங்கரமாய் இந்த சொருவம் அதை மாற்றி விட்டு இந்த சொருவம் அதை மாற்றி விட்டு வேற சொருவம் கொண்டு வர சொல்லுங்கோ மாற்றி சொருவம் அதை மாற்றி எப்பா மங்கள சங்கிலி போதும் உன்னுடைய ஆங்கார விஷத்தை பார்த்து தேவர் சென்று கால் பதறி கைப்பதறி தங்க தேகமெல்லாம் படவெடுப்பு மெய் சேர்த்து கொடுக்கிறப்ப ஆகையினால உன்னுடைய ஆங்கார விஷத்தை மாட்டி வேற சுரூபத்தை கொண்டு வர வேண்டும் என்றினார் ஆண்டவன் கடவுள். ஆண்டவன் சொல்லுக்கு இணங்கிய ராஜா சங்கிலிப்பதமோ அப்படியே தம்முடைய ஆங்கார விஷத்தை மறைத்து வேற சுரூபத்தை கொண்டு வரைத்தார். எப்படிப்பட்ட சுரூபத்தை கொண்டு வருவார்? என்று வயது நல்லோ குழந்தை போலே அழகு அந்த சிறுவள் போலே இன்னும் பொட்டு குடும்பியா போனோளா கொதடர மனோட பதைக்கங்களா இன்னும் கிரி விட்டதொரு நாமங்களா கிரி விட்ட நாமங்களா அவருக்கு கிளி மூக்கு நல்லோ காதலகம் அழகம் அவருக்கு பூணூலா தனி வைரல்லோ தாழ்வேடமவன் இன்னும் வெள்ளியனால் அவருக்கு பூணூலா அவருக்கு விலை மதியாத தாழ்வேடமவன் மாணிக்கத்தாள் அவருக்கு பூணூலா
அவருக்கு மரகத தாளே தாழ்வேடமா இப்படி தாழ்வடங்கள் அவர் அணிந்தே வரும் தமது தானிராசமன்ன சங்கிலி போதோ நமது ஆண்டவனார் பகவான் முன்னே ஆண்டவனார் பகவான் முன்னே அப்போ அடிபணிந்து அப்போ வணங்கி நின்றார் பகவான் முன்னே அடிபணிந்து அப்போ வணங்கி அப்படி வணங்கி கொண்ட பாலகனை ஆண்டவர் கடவுளோ அப்பா மகனே சங்கிலி போதும் நான் உன் சொல்ற கேட்கிறியா நான் வந்து திரைவிட காட்ட சென்று திரு நடனமாட போகிறப்பா திரைவிட காட்ட சென்று திரு நடனம் ஆடிவிட்டு நான் திரும்ப கைலாச மலைக்கு வரும் வரைக்கும் இந்த கைலாசத்தை நீ கண்காணிக்க வேண்டும் பரமலோகத்தை பரிபாஷியணும் அவர்லோகத்தை ஆட்சி புரிய வேண்டும் என்று ஆண்டவர் கடவுளோ கைலாச பொறுப்பை சங்கிப்பிடத்தில் ஒப்படைத்துவிட்டு என் பெருமன் ஆண்டவர் கடவுள் திரைவிட காட்ட சென்று திரு நடனம் சென்று விட்டார் திரு நடனமான சென்ற பின்னால் அமர்வத்தை வந்து ஆட்சி பண்றார் நம்ம சங்கிலிப்பதம் பரமலோகத்தை பர்பான் செய்யறார் அப்படி தர்பான் செய்யும்போதுதான் ஆண்டவர் இல்லாத கைலாசம் எப்படி இருக்குமானால் எப்படி இருப்பு தெரியுமா நம்ம ஈஸ்வரனர் இல்லாமலே நம்ம ஈஸ்வரனர் இல்லாமலே கைலாசம் இருடன்று போற்றுதையா ஆமையா நமது கொண்டவனர் இல்லாமலே அங்கே அமரலோகம் முழுவதெல்லாமும் அங்கே அருளுமில்லை பொருளுமில்லை நமது உடையவனார் இல்லாமலே கைலாசம் ஒளியிலிருந்து போற்றுழையா நம்முடைய பரமசிவன் இல்லாமலே கைலாசம் பாலடைந்து போற்றுழையா உடனே தேவர்களும் அசுரர்களும் தேவர் பெருமானை காண்பதற்கு உடனே அன்பர்கள் அல்ல ஒன்று கூடி உடனே அன்பர்கள் அல்ல ஒன்று கூடி அங்கே அமரலோகம் தண்ணீர் வந்தார் பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கு பரமலோகம் தண்ணீர் வந்தார நமது ஆண்டவனார் கடவுளையோ அமரலோகம் பரமலோகம் காத்து வரும் பாலகனாக சங்கிலி போட்டுக்கு மணி வந்து பார்வதா தேவியானவள் எப்பா மகனே சங்கிலி போதும் அந்த ஆண்டை உள்ள கைலாசத்தை பத்தியா அருளும் இல்லாமல் பொருளும் இருக்கிறது உடையவனாத கைலாசமோ ஒளி எழுதிருக்கிறதப்பா பரமசிவ இல்லாத கைலாசம் பாடுறது பட்சப்பா அதனால நீர் போய் ஆண்டவர் கடவுளை போய் அழைத்து வர வேண்டும் என்று கேட்டு கொடுக்கிறார் இதை காது கொடுத்து கேட்டார் நம்ம சங்கிலிபுரம் அம்மா அம்மா உங்களுக்கு ஆண்டவனைத்தான் அழைத்து வர வேண்டும் யாம் சென்று சங்கரன் எங்கிருந்தாலும் பொழுதுக்குள்ளாக போய் யாம் அழைத்து வருகிறோம் என்று சொல்லிவிட்டு யாரு சங்கரிபுரமோ ஆண்டவனை அழைப்பதற்காக அவர் புறப்பட்டு வருகிறார் புறப்பட்டு வரும்போதுதான் அவருக்கு ஒரு எண்ணம்
ஆமா. என்ன எண்ணம்? எப்படி? நாமளும் ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போறோம் சரி. இல்லையா? ஆமா. ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போறோம்னா ஆமா. ஒரு பெரிய மனுஷன் தர்பார்ல பண்ணத்தான் மதிப்பு. அந்த பெரிய மனுஷனுக்கு மரியாதை. ஆமா. இல்ல பெரிய மனுஷன் தான், சரி. சின்ன பையன் சின்ன பையன் தான். அந்த சொல்லுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது ஆமா. என்று எண்ணதை கொண்டுள்ள சரி. ராஜ சங்கரிபுரமோ ஆமா. அப்பேற்பட்ட தர்பாரோடு அப்படி. புறப்பட்டு வருகிறார். ஆமா. எப்படி வருவார் தெரியுமா? எப்படி வருவார் என்னால் பொன்னுஷரேகை நல்லோ தலைப்பாவம் புகழ் நடிகை நல்லோ புகழ் நடிகை நல்லோ சாழகையாம தலைப்பாவம் புகழ் நடிகை நல்லோ சாழகையாம கடையும் நல்லோ தொந்தி பதையும் ஆடைகபரணமோ முத்து சர பொழியா முத்து பவளம் கோண்டரமனோட சரி துப்பட்ட அவருக்கு வல்லவட்ட சந்தன காவிரல்லோ சந்தன காவிரல்லோ மகிடா சந்தன காவிரல்லோ மகிடா பொன்னோலேயவர்க்கு பூணூலம் பொழ்பதித்ததொரு தங்கத்தினாலே அவர்க்கு பூணூலம் தனி வகிர நல்லோ வெள்ளியிலாலே இவர்க்கு பூணூலம் விலை மதியாத தாழ்வட்டங்கள் அவர் அணிந்தவரோ தானே ராசமன்னே பூதோ அணிந்தவரோ தானே ராசமன்னே சங்கை பூதோ ஆண்டவனாக கடவுளை அழைத்தவர் சொல்லி அல்லகுராச சங்கரிப்புதமும் அப்படி தெளிவில கட்டு பக்கமாக வந்து கொடுக்கார் சங்கரிப்புதம். அப்படி தெளிவில கட்டு பக்கம் வந்துதான் ஏற்கனவே என் பெருமான் ஆண்டவன கடவுளோ தெளிவில கட்ட சென்று 8 நாளாக திரு நடனம் விட்டு திரும்ப கைலாச மலையை பக்கம் இருக்கிறார். திரும்ப கைலாசம் கடவுளை ஆண்டவன் பகவானை ஆக நாமளும் ஆண்டவன் கடவுளை அழைப்பதற்காக சென்று கொடுக்கிறோம். அப்படியானால் ஆண்டவன் கடவுள் எதிரால வந்து கொடுக்கிறார். நாம வந்து அவரை அழைக்க வேண்டும் வரம் பகவானுக்கு தெரியாமலே போய்விட வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டுள்ள ராஜ சங்கரிப்பதமோ தம்மை மறைத்துக் கொள்வதற்காக அங்கு இடமாத்து கொடுக்கிறார். அப்படி இடமாத்து கொடுக்கவதான் அதற்கு அடுத்த மேல் பக்கத்தில் ஒரு மண்ணான புற்றுக்குள்ளி ஒரு 5 நாகமானது வாழ்ந்து வதிக்கிறது. அந்த 5 நாகமானது 12 வருடக்காலமாக ஒரு பாரத்தவத்தை செய்து பகவானிடத்தில் மோட்சம் தர சொல்லி ஒரு பாம்பு சட்டை கலந்துபடுத்தலாம். இந்த பாம்பு சட்டை கண்டு ராஜா சங்கரிப்பனமோ ஆஹா தம்மை மறைத்துக் கொள்வதற்கு இது நல்ல இடமும் தெரியுது.
என்றான் சொல்லி சரி அந்த பாம்பு ஷட்டுக்குள்ள போய் ஆம். ஒரு புது சுரூபத்தை கொண்டு ஆமா. சங்கிலிப்பை மறைக்கிறான். சரி இதையெல்லாம் கண்ணால கண்ட ஆம். கரே கண்ணார் கடவுளோ சரி எப்பா மகனே எப்பா. சங்கிலிப்பதான் போதா. எம்மை கண்டு நீர் மறைய வேண்டாம் அப்பா. ஆமாப்பா. எம்மை கண்டு நீர் மறைய வேண்டாம். வேண்டாம். எம்மை கூப்பிட வந்ததுனால சரி. எம்மை மறந்து ஆ. நீர் பெரியவர் தப்பா. ஆமாப்பா. கைலாசம் இருக்கணுமா? ஆமா. கைலாசம் தாங்கவே தாங்காது. தாங்காது. அதனால சரி. இச்சனமே ஆமா. நீ பூலோகத்தை பக்கம் போ ஆமா. என்றாலும் ஆண்டவர் கடவுள். சரி உடனே சங்கிலிப்பதமோ அம்மா. ஆண்டவா என்ன ஆண்டவா அம்மா நான் வந்து பூலோகத்தை பக்கம் போதற்கு சொன்னால் சரி. என்னுடைய பெயர் என்ன ஆமா. குலம் என்ன என்ன? என்று கற்றுக்கொடுக்கிறார். ஆமா. உடனே ஆண்டவன் சரி. சங்கிலிபத்துக்கு பொருள் சொல்லி அம்மா. கைலாசம் என்று பூலோகத்தை பக்கம் அனுப்பிச்சிருக்கார். எப்படி? எந்த விதமான பெயர் கொடுப்பார்கள் என்ன? மகளே என்பேரோ அப்பா பரமேஸ்வர மகனே பரமேஸ்வர உன் பேரோ சங்கிலி ஈஸ்வரன் பரமேஸ்வர ஈஸ்வரன் மகனே பூம்பு சட்டைக்குள்ள ஒளித்ததாலே உனக்கு சட்டை நாதல் உனக்கு கேத்திரபால ராஜமன்ன சங்கிலி பூதமப்பா என்று நலமுடன் நீ கடவுள் பேர் கொடுத்தார பேரு வெற்றே ராஜன் சங்கிலி பூதோ ராஜன் சங்கிலி பூதோ பெருமான் கடவுள் முள்ளால் கேட்பாரா சங்கிலி பூதோ ஈஸ்வரன் நீ எங்கள் பகவானே பகவானே எமது வார்த்தை தன்னை கேளுங்கொய்யா பேரதுதோ எமக்கு கொடுப்பிரையா புலோகதேசம் நானோ போலுமான எனக்கு இருப்பிடங்கள் அது எங்கே என்றார் நீ அப்பா சங்கிலி போதோ நானும் இங்கே மகனே இருப்பது நாதம் சிவ பேருமான் கைலாசந்தான் நீயும் அங்கி மகனே இருப்பது சுத்தம் கிரி மகனே பருவதமா பருவதமா சோமகிரி மகனே பருவதம்மா பருவதம்மா அழகு சந்தன காவுக்குள்ளே அருமையுடனே வசமணி கொள்ளுவிருப்பீர் என்று ஆண்டவன் ஆசைப்புத்துக்கு வரம் கொடுத்தார். எப்பா உள்ளே வரோ எப்பா நல்லே வரோ நல்லே வரோ கொடிக்க வரோ நல்ல அழிக்க வரோ ஆக்கும் வரம் நல்ல அழிக்க வரோ அதியோடி நல்லோ வரங்கள் எல்லாம் ஆண்டவனாரப்போ கொடுப்பாரா கொடுத்ததொரு நல்லோ வரங்கள் எல்லாம் குணமுடனே எவரோ வாங்கிக் கொண்டு தமக்கு தண்டியெல்லாம் நல்லோ பெரும்படையா சகனாப்பு நல்லோ கூடாரமா சிங்கமுக நல்லோ தண்டியலாம் தண்டியலாம் சிவன் கொடுத்ததொரு
பாக்கியமா தண்டியல் பல்லாக்கை போட்டுக்கொண்டு தமக்கு முன்னாலே 7 நல்ல பூதங்களும் பின்னாலே 7 நல்ல பூதங்களும் தண்டியல் பல்லாக்கை சுமந்து வர சுத்தங்கிரி பர்வதம் சோமகிரி பர்வதம் அட்டைகிரி பர்வதம் அழகுகிரி பர்வதம் பிள்ளிருந்து எண்ணி சொல்லி முடியாத என்ன என்ற ஒரு மனதில் எண்ணி ஏத்த ராசசங்கி போல் கடற்கரையில் நின்றவரோ விஸ்வரூபம் கொண்டாரே கரமேலே ஒரு காலம் கப்பல் மனுவேலே ஒரு காலம் அங்கு காலெடுத்து வைத்த போது அவர் வைத்த போது கப்பல் அல்லை மோதிடும் அமங்க வைத்த போது காட்டும் நல்ல புயலும் போலே கடங்காத்து மலைகள் போலே சூறாவளி காத்து போலே அந்த சுழட்டு தேழு கொம்பஞ்சீர மீன் போலே கூணிப்படை மீன் போலே அங்கு கொமட்டை தேழு தடி கொண்டு அடிப்பாராம் ஹீபர் அடிப்பாராம் தடி கொண்டு தவிடு பொடியாக நொறுக்குவாராம் அவர் கொண்டாடிப்பாரம் அங்கு அடிப்பாராயே பாண்டியரே எங்கள் மொழி தரித்த ராஷாவே எங்கள் மொழி தரித்த ராஷாவே ஒவ்வொரு ஆண்டதை பாண்டிய ராஜ சங்கிலி பூதம் தர்மகுல தேவதையா தானே ராஜ சங்கிலி பூதம் வட முழுதும் ஆண்டதை சங்கிலி பூதம் வட முழுதும் ஆண்ட தெய்வம் பாண்டிய ராஜ சங்கிலி பூதம் திருச்செந்தூர் நாடு விட்டு மன்னர் சென்று உடங்காடு மாநாட்டம் தெரிவேலி தலவாணி மடமை விட்டு குறும்பூரு தனை கடந்து குறும்பூரு குறுங்குடி அம்மனையும் சேர்வ செய்து தனை கடந்து அம்மனையும் சேர்வ செய்து ஆழ்வார் திருநகிரி நாடாதியில ஆழ்வார் தோப்பு தன்னணியில சண்டி எல்லை கொண்டு இறக்கி வைத்து அங்க இனத்தில் அவர் சாமரித்து அடுத்த நாள் காலையில் சின்ன நல்ல ஆழ்வாரையும் பெரிய ஆழ்வாரை சேர்வெட்டு ஆழ்வார் திருநகரி நாடு விட்டு ஐங்கரை கரை தனி கடந்து அம்மா வேட்டை பாதை கூடி எட்ட பானாங்குளம் விளக்கை விட்டு நம்பி நகர் தான் கழித்து 4 நேரி நாடாதியில என்னை நட்டி சித்துவமாடி வானோமல பெருமலை வடக்கில மூலக்கரடனை வாய்ப்பாக சேர்வ செய்து 4 நேரி நாடு விட்டு பெரும்பத்து விளக்கு விட்டு புதிய திருஷி பாதையூடி எட்ட பானாங்குளம் விளக்கை விட்டு நம்பி நகர் தான் கழித்து 4 நேரி நாடாதியில என்னை நட்டி சித்துவமாடி வானோமல பெருமலையும் வடக்கில முல்ல வாய்ப்பாக சேர்வ செய்து 4 நேரி நாடு விட்டு
பெரும்பத்து விளக்கு விட்டு வெப்பங்குளம் பயகுடி திரு குறுங்குடி நாடு விட்டு திருப்பார்கடல் ஆறு விட்டு வட்டக்குளம் காதையோடு நாடாரோட சத்திரம் அரசடிய படித்துறையா உடையவர் சன்னதியா பரப்பாத்து முக்கு விட்டு பனஞாவூரில் விட்டு வண்ணாத்தி வர வழுக்கம்பட்டு வண்ணாத்தி வர வாழும் மலர் நம்பி வாசலுக்கு வர வழுக்கம்பட்டு வண்ணாத்தி வர வழுக்கம்பட்டு வள நம்பி வாசலுக்கு இங்கிகளுக்கு இருமாட்சி பூக்க வேளாம்புற முட்டையிட குன்றி பிடித்து பூண்டல் பூண்டல் ஆட புதிக்கும் மந்தி தஞ்சம் என்று உமை தொழிலின் சகாகாலம் அந்த மஞ்சகவி மலர்மை கோயில வந்து சட்டதான கேட்டபோது சங்கிலிப்பனமோ திருப்பற்கடல் ஆட்டு பாச்சார் பாறையில வந்து கையில சங்கிலி கொண்டு ஓங்கி ஒரு அடி அடித்து ஆறும் கஷமாக உண்டு பண்ணி அதுல முங்கி முழுகி அட்டாஷ்டு பண்ணார். இதையெல்லாம் கண்ணால கண்ட மலை நம்பியோ எப்பா சங்கிலி போதும் எனக்கு அரிய பிறந்த பழக்கா என்ன அட்டாஷ் பண்றப்பா என்ன ஆதாரி போடுற பாரு உனக்கு அட்டாஷ் நடத்தணும் ஆதாரிகள் போடணும் இன்னர்கள் நடத்தணும் இடையூறு செய்யணும் என்ற என்ன ஒன்று சொன்னா என் இடத்துல வேண்டாம் கீழாட்டில் இருக்காம இல்லையா என் தம்பி இருக்காம இல்லையா அழகிரி வாசல் போய் என்ன அட்டாஷ் வேணா உனக்கு வேண்டப்பட்ட வசதி உனக்கு கிடைக்கும் போ என்றார் மலை நம்பி. இதை காது கொடுத்து கேட்டால் சங்கிலிப்பனம் ஐயா மன நம்பியே நான் வந்து உங்கள் சன்னியானத்தை விட்டு கீழாட்டு வைக்க போதாக்கு சொன்னால் உமது பாஷையில வந்து எனக்கு ஒரு 3 நிலையம் எமக்கு வேண்டும் என்று கேட்டு கொடுக்கிறார். மன நம்பி மறுத்தார மறுத்து பேசுவார சங்கிலி போலவே 3 என்னப்பா எத்தனை வேண்டும் சொல்லி முதல் பால் தந்து விட்டு எங்கள் அம்மா உமக்கு வலது பக்கத்துல ஒரு நிலையம் தலை வாசல்ல ஒரு நிலையம் சனிநாட்ட ஒரு நிலையம் அப்படி 3 நிலையத்தை வாங்கி கொண்டு அப்படி கீழாட்ட நோக்கி சட்டநாதக்கேத்தவர் சங்கிலிப்பதமும் தமிழ் தண்டிய பிள்ளைக்க போட்டுக்கொண்டு அப்படி மகாராஜா போல கோலத்தை கொண்டு அமர்ந்திருக்க அப்படி கீழாட்ட நோக்கி வராரு. இப்படி வருவது தெரியுமா எப்படி வருவார்கள் அவர் வண்ணத்தி பரவாளுக்காம்பத்தி பாலுக்காம்பத்தி வாழும் மன நம்பி வாசல் விட்டு இவரோ வாசல் விட்டு பாலுக்காம்பத்தி என்ன வணங்கூரில் விட்டு அங்க பரப்பாந்து முக்கோ விட்டு பிறகு நடனோட சத்திரமா சத்திரமா உடையவர் சன்னதியம் இவரோ சன்னதியம் வட்டக்குள்ளம் தன்னை கடந்து வருவோரோ சங்கிலி போதோ குறுங்குடி நாடாதில ஒரு குடியால் வீடு விட்டு முக்கு பிள்ளையார் வாசல் வழி சாம்புத்தில் போயல்லவோ போயல்லவோ தமது தண்டிகளை இறக்கி வைத்தார் எவரோ இறக்கி வைத்தார் சாம்பு உப்பிலே சென்றும் தமிழ் தண்டி விளக்கு இறக்கிவிட்டு இப்படி இருக்கக்கூடிய வழியில் தமது இந்த போதுமை தன்னை
நாட்டு மக்கள் அறிய வேண்டும் நம்மை அறிய வேண்டும் புதுமை தன்னை என்ன என்ற ஒரு மனதில் எண்ணி சந்திப்போ அட்டாதிர்ஷ்டி செய்வாராம் ஆதோலி போடுவாராம் இன்னல்கள் நடத்துவாராம் அங்கு இடைகூறுகள் போற வேறை வார வேறை அவர் பதறியில வார வேறை போற வேறை வங்கி கொண்டு குத்துவாள நேரம் தெரியாமல் வார நெஞ்சில் இட்டு அடிப்பார் தாடி கொண்டு அடிப்பார் அவர் தந்தையத்தை அந்த போல அருவாரா இவரால் அருவாராம் அந்த போல கூவ போல குவிடுவார் இவர் எட்டோட 8 நாளா அழகே நம்பி வாசலில் எங்கள் சட்டநாதகேத்திரமான சங்கிலி பூதம் அத்தாதிர்ஷ்டி செய்துவார ஆதாளிகள் போட்டுவார் இன்னல்கள் நடத்து வாரமா இடுகுறுகள் செய்வார் அழகிய நம்பியரும் நாச்சியார் அம்மனும் மாயமோ அநியாயமோ ஒரு மாய ஒன்று தெரியலை ஒரு நாடு இல்லாத திருநாளாயிருக்குதையா அட்டாதிர்ஷ்டி அறிய வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.